ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஆட்டாமா புட்டு தான் நான் விற்க போகிறேன். நான் விற்ற ஆட்டாமாவில் புட்டை விற்க போகிறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தய குழம்பும் வச்சு, முருங்கங்காயம் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சின்ன குழம்பும் வச்சு, ரசமும் வச்சு செமையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே. டைம் இருந்தால் மிளகா பொரிப்பேன். இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். இதில் நம்ம எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு முதல் புட்டை குழைக்கலாம். பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெந்தய குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சாச்சு நல்லா நிறைய. பார்த்தீங்களா? இப்போ முதல் வந்து தண்ணி கொதிச்சுட்டு புட்டு அவிப்போம். இங்கே பாருங்க அவிச்சு ஆட்டாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி எடுப்போம். இப்போ பாருங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு. இப்படி டம்ளரால் தேய்ச்சி விட்டுட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி வந்து கொத்தி எடுக்க போகிறேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசாக வேணுமெண்டா பெருசா, குட்டியாக வேணுமெண்டா குட்டியா, கணக்காக வேணுமெண்டா கணக்கா கொத்தி எடுப்போமா. இப்போ புட்டெல்லாம் குழைச்சாச்சு. இங்கே புட்டு அவிய போடுவோம். தேங்காய் பூ பார்த்தீங்களா? ஆட்டாமா புட்டு எப்படி இருக்குண்டு. வருத்தமாக புட்டு கலர் இருக்கேன்டா தம்பி. போடா போட்டுட்டு இப்போ இதில் புட்டு அவியட்டும். இப்போ வெந்தய குழம்பை வைப்போம். இதில் சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும் வெந்தய குழம்புக்கு. இதில் பாருங்க சட்டி எடுத்துருக்குறேன் முருங்கங்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும். முருங்கங்காய் காணியில் இந்த இருக்கு. இல்லை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இவ்வளோ போதும், கணக்கு தேவையில்லை. இதோட உப்பு சேர்க்குறேன். மூடி அடுப்பில் வைப்போம். இந்த அடுப்பில் வைப்போம் முருங்கங்காய் அவியட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம் வெந்தய குழம்புக்கு. வெந்தய குழம்பு நல்லெண்ணெயில் வச்சா தான் நல்ல கமன்னு இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? இப்போ எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். இங்கே பாருங்கள் வெந்தய குழம்புன்றதுக்காக வெந்தயத்தை அள்ளி போடுறதில்ல, நல்லா கணக்காக தான் போடுறது. இவ்வளோ போதும். இப்போ வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்க நல்லா பொரியுது. இப்போ இதில் வந்து வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கிறேன். முழுசாகவே சேர்க்க போகிறேன். அப்போ நல்லா இருக்கும். இப்போ வெள்ளைப்பூடும் சேர்ந்து கொஞ்சம் பொரியட்டும். சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் கூட சேர்த்தா தான் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுக்கும். பாருங்க முருங்கங்காய் அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். தக்காளி பழம், புளியை பிணைஞ்செடுப்பேன். புளியை சேர்ப்பேன். இதோட முதலாம்பால் சேர்க்கல நான் மறந்துட்டேன். முதலாம்பாலையும் சேர்ப்பேன். நீ குழம்புத்தூள் சேர்ப்பேன். 1 2 சேர்த்துட்டு கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கிறதுக்கு புட்டை பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா? திருப்பி இதில் வச்சு விடுவோம். இப்போ புட்டை இந்த மாதிரி மசிச்சு விடுவோம். பார்த்தீங்களா? இந்த ஆட்டாமா புட்டு. புளியை சேர்ப்போம். இங்கே வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க. இப்போ புளி ஒரு கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ புளி கொதிச்சு வருது பாருங்க.
இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இப்போ குழம்பு தூள் சேர்ப்போம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு ஒரு 3 கரண்டி மாதிரி சேர்த்துருக்கிறேன். இதோட வந்து உப்பும் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கி தாளித்து போடுவோமா? பாருங்கள், இந்த குழம்பை வந்து இப்படி தண்ணி பதத்தெல்லாம் இறக்க போகிறேன். நாக தண்ணி பதம் இல்லை, கணக்கா. இங்கால ரசத்துக்கும் தாளிக்க போகிறேன். அப்படியே தாளிச்சிட்டு இதுக்கும் போட போகிறேன். முருங்கைக்காய்க்கும் கடுகு, அதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், வெங்காயம், உள்ளி. இப்போ இதெல்லாம் கட்டட்டும். ரசத்துக்கு அரைச்சி எடுக்க போகிறேன் பாருங்கள். இதில் மல்லி எடுத்துருக்கிறேன். மல்லி வந்து ஒரு கூடு எடுத்துருக்கிறேன். ஒரு மிளகாய் இப்படி அளவு எடுத்துருக்கிறேன். சின்ன சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி, மிளகு, உள்ளி, கட்டத்தூளுக்கு பதிலாக நீங்கள் செத்தல் மிளகாய் கூட சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மிக்சி கப்பில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுப்பேன். செத்தல் மிளகாய் சேர்க்குறேன். கருவேப்பிலை இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கட்டட்டும். வெந்தய குழம்பு இறக்க போகிறேன். மல்லியில் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு பார்த்திங்களா எப்படி இருக்குது. சும்மா அந்த மாதிரி இருக்குது வெந்தய குழம்பு. பார்த்திங்களா, அடுப்பை நிப்பாட்டுவோம். சுவையான வெந்தய குழம்பு ரெடி. இங்கால வந்து முருங்கங்காய் குழம்பு இதுக்கு தாளித்து போட்டால் சரி. இங்கால புட்டு ரெடி. வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு பாருங்க. இதில் கொஞ்சம் இதுக்கு முருங்கைக்காய்க்கு எடுப்போம். இதில் வந்து தக்காளி பழம் சேர்ப்போம் ரசத்துக்கு. இதோட இது பாருங்கள், நாங்கள் அரைச்சி வச்சது எல்லாத்தையும் சேர்ப்போம். சேர்க்குறேன். இது வந்து எங்களை ரசத்துக்கு தேவையான அளவுக்கு. இதோட கொஞ்சமாக தேங்காய் பால் கணக்கு தேவையில்லை. இதுதான் தேங்காய் பால் ரசம். இனி இதோட புளியை சேர்ப்போம். புளி சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். சளிகளுக்கெல்லாம் நல்ல மஞ்சள் சேர்த்துட்டு மல்லியில் போட்டு விட்டால் முறை கட்டி வரைக்கும் இறக்க வேண்டியதான். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மல்லியில் எடுத்துருக்குறேன். முருங்கங்காய்க்கு போட்டுட்டு இங்கால தாளிச்சதையும் இதோட கொட்டிட்டு கலந்து விட்டால் சூப்பராக முருங்கங்காய் குழம்பு ரெடி. இங்கால எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாயை பொரிச்சு எடுப்பேன். என்ன இவருக்கு வர விருப்பம் இல்லையோ பொரியோட? என்ன தம்பி? இப்போ பாருங்க, மிளகாய் பொரிச்சு போட்டுட்டு எடுப்போம். ரசம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா கொதிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நுரை கட்டி இப்படி கொதிச்சு வரைக்க உடனே நிப்பாட்ட வேண்டியதுதான். இல்லைங்களா, சூப்பரான ரசம். இப்படி ஒரு ரசம் வச்சு குடியுங்க ஒரு நாள். அப்போ உங்களுக்கு தடிமல் சளி எல்லாம் பறந்து போயிடும். இப்போ ரசத்தை இறக்குவோம். வாசத்தை பார்த்திங்களா நண்பர்களே, ரசத்தோட வாசத்தை அப்படி இருக்குது. சுவையான ரசம் ரெடி. இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி நண்பர்களே, அங்கே சாப்பிடலாம். அதுங்க ஆட்டாமா புட்டு. கலரை பார்த்திங்களா அப்படி இருக்குது. சும்மா அந்த மாதிரி. இங்கால வெந்தய குழம்பு பாருங்க எப்படி இருக்குது. வெந்தய குழம்போடையே சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் நான் பல வகைப்பட்ட குழம்புகள் வச்சுருக்கேன். அதில் எல்லாத்தையும் சேர்த்து குழச்சடிக்க போகிறேன். இங்கே பாருங்க, இந்த முருங்கங்காய் குழம்பு, அதுக்கு பிறகு இங்கால
மிளகாய் பொரியல், ரசம் உப்பை விட மாட்டேன். ஒரு 2-3 தடவை நல்ல வடிவா குழச்சி சாப்பிட்டுட்டு என்ன விட்டு ஃபேனை கொஞ்சம் ஓடலாமே, வேர்க்குது எனக்கு. வாங்க சாப்பிடலாம். மழை நண்பர்களே, நல்ல மழை அடிச்சு ஊற்றி கொண்டிருக்கு தெரியுமா. சுடுவுதான், டெய்லி சூட்டோடான்னு மாட்டு பரவாயில்ல, சோவா பரவாயில்லை. என்ன சூடுன்றீங்க, உங்கள் வீட்டு சூடா எங்கள் வீட்டு சூடா, அப்படி ஒரு சூடு சுடுவுது, சரியான சூடு. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பாருங்க, இப்போயும் சூடு தான், செம்மையாக சுடுவுது. இங்கால மிளகாய் பொரியல், அதே இப்படி வச்சு இப்படி சாப்பிடணும். இன்னொரு சுவையன்றீங்க, போங்கப்பா அப்படி இருக்கு. புட்டு பாருங்க, பஞ்சு மாதிரி வந்திருக்கு ஆட்டம்மா புட்டு. சும்மா டேஸ்டாக இருக்கு, வேற லெவல். தம்பி ஒரு சாப்பிடுங்க, எப்படி இருக்கு? இப்படியா செம்மையாக இருக்குது நண்பர்களே. இங்கே ரசத்தை பாருங்க, எல்லாம் கொதுன்னு கொதிக்குது. கொதிக்க என்ன மாட்டுறது. அம்மா சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, தாங்க வர மாட்டேங்க, நம்ம கெரியட்டு சாப்பிடுங்க. அதை பார்த்தா எனக்கு சரியாக சுடுவது நண்பர்களே. ரசம் பாருங்க, இங்கே இப்படி ரசத்தை அப்படி குழச்சி சாப்பிட தேனாமிருதம் மாதிரி இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு அதே பீங்கானில் ரசத்தை ஊற்றி குடிச்சு பாருங்க, வேறு லெவலாக இருக்கும். இந்த சுவை வந்து நாக்கில் நாட்டியம் ஆடுது நண்பர்களே, அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இனி நான் சாப்பிட்டு கொண்டு தானே என் மகன் வெந்தய குழம்பு கெரியன் நான் சாப்பிடணும்னு கோபத்தில் காண்டாகிடுவார். அதால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. சூப்பராக இருக்கு நண்பர்களே, வேறு லெவல். என்ன நண்டு குழம்பு, என்ன இறால் குழம்புலாம், சிக்கன் குழம்புலாம் அப்படி சைட்டில் நின்று பார்க்கணும். இந்த 2 கரைக்கும் அப்படி இருக்குது.